Welcome back to எதை பற்றி பார்க்க போனால் எனக்கு வீடியோ போடும்போது தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம தளபதி விஜயோட அண்ணாவோட பர்த்டே. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அவருக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ இனிமேல் போடவும் போகிறாங்க, ஏன்னா தளபதி அண்ணா பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியான ஒரு ஸ்பெஷல் பர்த்டே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட ஸ்பெஷல் பர்த்டே மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50வது பிறந்தநாள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தளபதி தலைவர் விஜயா மாறின தருணம். ஸோ அரசியல்வாதியாக வேறு ஆகிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு ஸ்பெஷலான வீடியோ தான். ஸோ வீடியோ கண்டிப்பாக நல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கெல்லாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது, அதானே? ஒரு சாதாரண ஆள், அதாவது பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டில் தான் பிறந்தார். ஸோ உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான இயக்குனர். அந்த காலகட்டத்தில் நம்ம விஜயகாந்த் வச்சுனா பல ஹிட் கொடுத்தாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆல்ரெடி நம்ம தளபதியோட ஹிட் அண்ட் ஃப்ளாப் மூவிஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே போட்டோம், 2 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டோம் சேனலில். ஸோ மறக்காமல் அதுமே பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா சேனல் போட்டிருப்பாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தளபதி அண்ணா பற்றி பேசும்போது இது சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவர் எப்போ கெரியர் ஸ்டார்ட் பண்ணார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ அது முடிவு கொண்டு வந்தார், எப்போ அரசுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது வந்துட்டார். ஸோ இப்போ சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பம், ஆனால் அவங்க பணக்காரங்க. சாதாரண குடும்பம் மீன்ஸ் மிடில் கிளாஸ் தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா முயற்சியால் அவர் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா பணக்கார ஆளாக தான் பிறந்தார். ஸோ வளரும் போது பார்த்தீங்கன்னா பணக்கார ஆளாக தான் வளர்ந்தார். பட் சினிமாவில் நடிக்கும் போது அப்படி கிடையாது, எல்லாமே மாறிடுச்சுங்க. ஸோ அவர் ஃபஸ்ட்டு நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்து நடிக்கும் போது அவங்க அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியாவே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். 18 வயசில் தான் நம்ம தளபதி விஜய் நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த படம் அட்ரு ஃப்ளாப்பு. ஸோ மொதல் படத்துல பார்த்தீங்கன்னா இவர் என்ன பார்க்க இப்படி இருக்கார், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு தேவாங்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு ஒரு பிரபல பத்திரிகை, அதாவது பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன். ஸோ அவங்க தான் அப்போதைக்கு எழுதுனது, இந்த 30 ரூபா கொடுத்து இந்த மூஞ்சியை பார்க்கணுமா அப்படின்னு. பட் அந்த மூஞ்சியை தானே இப்போ எல்லாம் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு வச்சுட்டாரு. ஈவன் அந்த ஆனந்த விகடன் கூட அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்னு அவங்க ஃப்ரேம் வைக்கிற அளவுக்கு இவர் வளர்ந்துருக்காரு. ஸோ அதே விக்ராந்த் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பாங்க, அதாவது தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா அந்த ஃபஸ்ட்டு உள்ள பேப்பரையும், அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவர் சூப்பர் ஸ்டார் ஆன பேப்பரை ஒரே ஃப்ரேமாக அவர் வீட்டில் மாட்டி வச்சிருப்பாரு, அது இன்னமும் நான் போனால் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் கடந்த பாதை ரொம்ப பெருசுங்க. ஸோ அப்படியே அவர் சினிமாவில் என்ன ஸ்ட்ரகிள் ஆனார், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரியல் லைஃப்பில் என்ன ஸ்ட்ரகிளை சந்திச்சார். ஸோ இப்போ அரசியல்வாதி என்ன ஸ்ட்ரகிளை சந்திச்சுக்கிட்டு இருக்கார். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது இவர் 92 தான் வந்தார். ஸோ இந்த படம் ஓடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 படம் அவங்க அப்பாவை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அந்த படமும் ஓடலை. அதுக்கப்புறம் தான் வெளியாள் ப்ரொடியூஸ் பண்ணி 1992 பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் கூட விஜயகாந்த், அதாவது 92 அப்புறம் 93 செந்தூர பாண்டி. அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஆல்ரெடி பாப்புலர்னால ஸோ விஜய் ஓரளவுக்கு கிராமங்கள் கொண்டு போய் சேர்த்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா இயக்குனர் இல்லாமல் வெளி இயக்குனர் நடித்த படம் பார்த்தீங்கன்னா நான் ராஜாவின் பார்வையிலே. ஸோ இந்த படம் 1995 வந்துச்சு. ஸோ நம்ம தலையும் தளபதி பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க நடிக்கலை. ஸோ ஒரு படம் நடித்தாங்க நேருக்கு நேர். ஸோ அது கால் ஷீட்னால நடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஓரளவுக்கு ஆவரேஜ் தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த கேப்பில் தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார்லாம் வேறு படம் ஹிட் கொடுத்து போயிட்டார். பட் தளபதியால் ஒரு நல்ல ஹிட் சொல்கிற மாதிரியே ஹிட் கொடுக்க முடியலை. ஸோ அதை போக்குனது தான் விக்ரமன். 1996 வந்த படம் தாங்க இந்த படம், பூவே உனக்காக. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒன் சைட் லவ் எந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும், எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தளபதி விஜய் அழகாக நடித்து ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி வேறு லெவலில் பண்ண படம் தாங்க இந்த படம். உண்மையிலே படம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருங்க. நம்ம தளபதி விஜய் கரியிலே அதிக நாள் ஃபஸ்ட் டைம் ஓடின ஒரே படம், அதே பிளாக் பஸ்டர் ஓடின படம் இந்த படம் தான் பூவே உனக்காக. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட கெரியரே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சார். காதலுக்கு மரியாதை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துள்ளாத மனம் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஷி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் கொடுக்க தான் செஞ்சார். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தொழில் ஹீரோக்களாக போட்டியாக வந்தது பிரசாந்தும் அஜித்தும் தான். ஸோ இவங்க 2 பேரும் தான் அப்போதைக்கு டாப்பில் இருந்து இங்கே 3 பேரும் தான் மாறி மாறி இருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக இது பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தாங்க ஆக்ஷன் ஹீரோ. அதாவது பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லாருமே வரும்போது நார்மலாக லவர் பாயாக தான் வருவாங்க, சினிமாவில் வரும்போது அது பேசிக் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுவாங்க. ஸோ அதுக்கு தான் சிவகார்த்திகேயன் ட்ரை பண்ணியிருக்காரு, அவருக்கு கிடைக்கல, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் 99 பார்த்தீங்கன்னா அஜித் அமர்கலம் மூலியமாக ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டார்.
ஸோ பிரசாந்தோட ட்ராப் வந்து அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் அஜித் வந்து அமர்கல் நடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் கொடுத்து அந்த இதையே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டே மாற்றிட்டாரு. பட் தளபதியால் வந்து அந்த ஆக்ஷன் ஹீரோ வந்து மாற முடியல. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குஷியை கொடுத்தாரு, ஹிட்டு, ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகவதி, வசீகரா, இந்த மாதிரி வந்து அந்த சாக்லேட் பாய், அந்த வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் வந்து ஹிட்டு கொடுத்துக்கிட்டே வந்தார். பட் அதுக்கப்புறம் தாங்க திருமலை, இதை வந்து யாராலையும் மறக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சூப்பரான படம் தான் திருமலை. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்து நானும் ஆக்ஷன் ஹீரோ தான் அப்படின்னு வந்து மாறின தருணம் தாங்க அந்த தருணம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து அரசியல் ஆசை வந்து இப்போ நம்ம தலைவராக ஆகிட்டார். ஸோ இதுக்கு வந்து ஆணிவேராக வந்து ஒரு படம் இருக்குன்னா அது தமிழன் தாங்க. அதில் வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வந்து கட்டியிருப்பார். அந்த ஃபஸ்ட் டூவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸு, அதாவது தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் பார்க்கும்போது லுக்கு வந்து அப்படியே ஒரு அரசியல் மாதிரியே இருக்குது. ஸோ நல்ல ஒரு பொலிட்டிக்ஸ்னால் வரலாமே, பாலிடிக்ஸில் வந்து இன்வால்வ் ஆகலாமே. ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் தளபதி விஜய்க்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்து ஸோ நம்மளும் அரசியலில் வரலாம் அப்படின்ற எண்ணம் தோணுனதே பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து தான், அதாவது தமிழன் படத்துலேருந்து தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லி, இந்த படம் கூட சொல்லவே தேவையில்லை. ரீரிலீஸ்லேயே வந்து எவ்வளோ கலெக்ஷனு, இதுலேயே எவ்வளோ கலெக்ஷனு, அப்போ எவ்வளோ கலெக்ஷனு, அப்போவே 50 கோடி. ஸோ தமிழ் சினிமாலே ஃபஸ்ட்டு 50 கோடி இது தான். படையப்பா ரெக்கார்டை உடைச்சது இந்த படம் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்னா அது வந்து நம்ம தளபதி இந்த படம் தான். தளபதிக்கு இல்லை, தமிழ் சினிமாவுக்கே வந்து இந்த படம் தான். எந்த ஒரு ஹீரோவும் கொடுக்க முடியாது. ஈவன் தளபதி விஜயால கூட இந்த படத்தை கொடுக்க முடியாது, அந்த அளவு ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் போட்டி, ஸோ விஜயும் அஜித் வந்து எப்படி வளர்ந்தாங்க, ஸோ அந்த கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன ஃப்ளாப் ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கிரி எவ்வளோ ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து குருவி, சுறா, இந்த படங்கள்லாம் விழுந்ததுக்கப்புறம் துப்பாக்கியில் வந்து எவ்வளோ எந்திரிச்சு எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தாரு. ஸோ 100 கோடி கலெக்ஷன் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா தலைவா படம். ஸோ தலைவா படம் வரும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனாங்களோ பார்த்திங்கன்னா, நம்ம ஜெயலலிதா வந்து இந்த படத்தை வந்து இது பண்ணக்கூடாது. அதாவது பார்த்தா 2011 எலெக்ஷனில் நம்ம தளபதி விஜயால் தான் அந்த படம் இவர் வந்து ஜெயலலிதா வின் பண்ணாங்க அப்படின்னு ஒரு டாக் போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் அவருக்கு வந்து எதிரியே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்புல. அதனால தான் வந்து ஜெயலலிதா வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வந்து மொட்டையாக வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி தலைவா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள் வந்து வெடிகுண்டு வைப்போம் அப்படின்னு வந்து ஒரு குரூப் சொன்னதுனாலையும், அதனால தலைவா படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி தலைவா படத்தையும் ரிலீஸ் பண்ணல. ஸோ இதனாலே வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார், ரசிகர் வந்து பார்க்க முடியாமல் இறந்து போயிட்டார். பட் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் வந்து ஒரு வாரம் தாங்க கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட வன்மம் வந்து நம்ம தளபதி விஜய் மேலே இருந்துச்சு. இருந்தாலும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தளபதி வந்து கையை கட்டி கெஞ்சி கேட்டிருப்பாரு இந்த படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஏதோ நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் ஜெயலலிதா வந்து ஒருத்தவங்களை வந்து கட்டம் கட்டிட்டாங்களாம், கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து என்ன வேணால் பண்ணுவாங்கிறது இது சரியான உதாரணங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சி தான் அந்த வீடியோ பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்க அதனால் பண்ண முடியுமா கூட கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அப்போ இருந்த தளபதியோட ஃபேன் பேஸ் வேறு, ஸோ இப்போ இருக்கிற தளபதியோட ஃபேன் பேஸ் வேறு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட வளர்ச்சி வந்து வேறு நிலமாக இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் சினிமாவின் வந்து இந்தியா சினிமா 100வது ஆண்டுன்னு சொல்லி ஒரு விழா நடத்தினாங்க. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா ஹீரோக்களுக்கும் வந்து சேரில் வந்து பேரில் இருக்கும் அஜித், விக்ரம், ரஜினி, கமல் அப்படின்னு. பட் இருந்தாலும் விஜய்க்கு வந்து அதாவது டாப் ஹீரோவில் வந்து நம்பர் 1 ஹீரோவாக இருக்கார். ஸோ இவருக்கு வந்து ஒரு சீட் வந்து ஒதுக்க முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பார்னா நம்ம ஆடியன்ஸோட பின்னாடி இருக்கிற முன்னாடி ஒரு சேரில் தான் இருப்பார். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்து கூட போய் இருப்பார். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட போய் இருப்பாங்க. பட் இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்தப்பட்டார், அதாவது வந்து அவுட் ஆஃப் த சினிமா. ஸோ இவர் வந்து பாலிடிக்ஸில் வரப்போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணார். பட் இருந்தாலுமே வந்து தளபதி வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கறல. அவர் நடித்தார், ஜில்லா படம் நடித்தார், அதுக்கப்புறம் கத்தி பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தெரி, மெர்சல். ஸோ மெர்சல் வரும்போது உங்களுக்கு தெரியும் மெர்சலில் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிளை சந்திச்சார் தளபதி விஜய்னு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி வரியை பற்றி பேசியிருப்பார். ஸோ சிங்கப்பூரில் வந்து கொடுக்குற உங்களால் 0 ஜிஎஸ்டி, ஸோ அவங்களால இலவச மருத்துவம் தர முடியுது, ஏன் உங்களால் தர முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கொடுத்துருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே வந்து ஒரு விவாதம் போகிற மாதிரி, இந்த பக்கம் வந்து மோடி, இந்த பக்கம் விஜய் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வச்சு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பேசும் பொருளாக்கி பெரிய டாக் ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் வேறு லெவலு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு, 250 கோடிக்கு மேலே வசூலும் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நடித்த படம் தான் சர்க்கார். ஸோ இதில் வந்து அதிமுக காரங்க என்னென்ன பண்ணாங்க எல்லாமே தெரியும். தளபதி விஜயோட கட் அவுட்டை கிழிச்சாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா படமும் வந்து வெளியாகி மிகப்பெரிய வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆச்சு.
இந்த மாதிரி இருக்கும்போது தான் தளபதி விஜய்க்கு வந்து ஆல்ரெடியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹேட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து அவர் வளர்ச்சிக்காக வந்து திருப்பி வந்து ஹேட்டர்ஸ்லாம் நிறையா வந்து வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகில், ஸோ அதில் வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதாவது கட்டையில் வந்து கால் வச்சிருக்காரு, இதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த ஒரு சமூகத்தை வந்து அசிங்கப்படுத்துகிறாரு அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. பட் இருந்தாலுமே வந்து எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்த வந்து மேலே வளர்ந்தா அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறவன் பேச தான் செய்வான் அப்படிங்கிறத பற்றி விட்டுட்டு விஜய் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர், ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படம் நடித்தார். ஸோ அவருடைய வந்து போட்டியாளர் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இருந்த அளவுக்கு இவரால் வந்து ஹிட் கொடுக்க முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து வருஷத்துக்கு 2 படம் கொடுத்துருவார். பட் அஜித்தால் 2 வருஷத்துக்கு 1 படம் தான் கொடுக்க முடிஞ்சு அந்த இதில். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவராலே வந்து அவர் ரீச் பண்ண முடியல. என்ன தான் ஃபேன் பேஸ் 2 பேருக்கும் இருந்தாலும் உண்மையை சொல்ல போனால் எல்லா மீடியா சேனலுக்கும் தெரியும், எல்லா லோக்கல் சேனலுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் வந்து மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இருக்காருன்னு. இவர் 100வது அடியில் இருந்தாங்கன்னா தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து அதில் பாதி கூட கிடையாதுங்க. ஏன்னா இவரோட ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பின்னாடி வர ஹீரோக்கள் எல்லாமே வந்து முறியடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அஜித்தோட ரெக்கார்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து அதுதான் உண்மை. பட் இப்போ தளபதி விஜய் வந்து வெளியே போகிறனால, அரசியலுக்கு போகிறனால மேபி அந்த ஃபஸ்ட் இடத்த வந்து அஜித்தை கூட நிரப்ப வாய்ப்பு இருக்குது. ஈவன் இல்லாட்டி நம்ம சூப்பர் ஸ்டார் கூட இது பண்ணலாம். ஸோ சூப்பர் ஸ்டார் இஷ்யூ கூட உங்களுக்கு தெரியும். ஸோ லியோ வரும்போது, ஜெயிலர் வரும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு கானில் வந்து நம்ம ரஜினி வந்து பேசுனாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காக்கா கழுகு கதை, ஒரு காக்கா வந்து மேலே போகும்போது கழுகு போகும்போது காக்கா கொத்தும், அதுக்கப்புறம் கழுகு மேலே போகும்போது காக்காவால் வர முடியாது. ஸோ உண்மையிலே சொல்ல போனால் அவர் வந்து கீழே இருக்கார், இவர் தான் மேலே போயிட்டார். ஸோ அதை வந்து பிடிக்காம தான் நம்ம ரஜினி பேசியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் இதில் வந்து அவர் வேலை போகிறாரு, அவர் பாட்டுக்கு ஒரு வேறு வழியில் சூப்பரான வழியில் போயிருக்காருன்னு சொல்லி சமாதானம் ஆனார். இதுக்கு ரிப்ளைவாக நம்ம தளபதி விஜய் அழகாக கொடுத்துருப்பாரு. ஸோ எம்ஜிஆர்னா அவர் தான், ஸோ சிவாஜினா இவர் தான், சூப்பர் ஸ்டார்னா ரஜினி மட்டும்தான், அதே மாதிரி எல்லாரும் மாதிரி அதே தான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உலகநாயகனா கமல் தான், அந்த மாதிரி சொல்லியிருப்பார். கேப்டன்னா விஜயகாந்த் தான் அப்படின்னு அழகாக தெளிவாக வந்து அந்த இஷ்யூக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இது பண்ணி மிகப்பெரிய பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் நம்ம தளபதி விஜய் வந்து பொலிட்டிக்ஸில் வரும்னு சொல்லும் போதே வந்து நிறையா பேர் வந்து எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் இந்த மாதிரி பெரிய ஆளை எதுக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கட்சியில் வந்து ஒரு இடம் கிடைக்கும். நீங்கள் எதுக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதாக தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ் லைட் அண்ணன் வந்து மாறன் அழகாக வந்து பேசியிருப்பார். ஸோ சூப்பராக வந்து தமிழ் லைட் சேனல் அண்ணன் வந்து செம்மையாக பேசியிருப்பாப்புல. அதாவது அந்த கட்சிக்கு என்ன வேணும், அது பெரிய கட்சி வந்து அவங்க கட்சிக்கு போகணும். அதாவது அது மூலிமா வந்து கொஞ்சம் காசு வரும். இந்த பெரிய ஆளை எதிர்த்தா தான் காசு வரும். ஏன்னா வந்து இப்போது இந்த குட் பேட் அகலிலாம் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் ஒருத்தர் கூட ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணலை. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக்கில் வந்து அஜித் கை காட்டுற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. பட் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதனால் அவர் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அதாவது விஜய் வந்து ஏற்று பேசினா உள்ளே வர போகிறாரு, இவரை ஏற்று பேசினா பெரிய கட்சி வந்து இவங்கள சேர்த்துப்பாங்க, அந்த ஒரு நப்பாசில் தான் இந்த மாதிரி வந்து எதிர்த்து பேசுகிறது. ஸோ கம் டு த பாயிண்ட். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி நம்ம தளபதி விஜயெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கூலு அந்த 10th 12th ஸோ அவங்களாம் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு வந்து எல்லோரும் மாவட்டம் வாரிகளாக கூப்பிட்டு வந்து இப்போ காசு கொடுத்தாங்க. ஸோ அதே ஃபார்முலா தான் இப்போ வந்து இந்த வருஷம் வந்து இவர் பண்ணுறாரு, ஸ்டாலின் பண்ணுறாரு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து விதை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதாக இருந்துச்சு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கோட் ஷூட் படம் மூடலாம் முடிச்சிட்டாரு. ஸ்கெடியூல் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா லியோவுக்கு முன்னாடி ஆரம்பித்த படம் தாங்க விடாமுயற்சி. அதாவது வாரிசும் துணிவும் ஒன்றா வந்து அதுக்கப்புறம் விஜய் வந்து லியோ முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டு முடிச்சிட்டாரு. ஸோ 2 படம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இதை தான் சொல்கிறேன்னா இல்லையா, வருஷத்துக்கு 2 படம் வர்றாரு, இவர் 2 வருஷத்துக்கு 1 படம் தான் வர்றாரு. இன்ன வரைக்கும் விடாமுயற்சி வந்து கம்ப்ளீட் ஆகலை. இருந்தாலும் இவரோட ஸ்கெடியூல்லாம் முடிச்சுட்டு நம்ம தளபதி விஜய் பாட்டுக்கு இப்போ அடுத்து டப்பிங்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் நடிக்க படம் ஹெச் வினோத் படம், அதுதான் அவருடைய 69வது படம். அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த படமும் நடிக்கலைங்க, ஃபுல் அரசியல்வாதி தான். கன்ஃபார்ம் வந்து பார்த்தா 2026 எலெக்ஷன். ஸோ அதை நோக்கி தான் அவருடைய வந்து அந்த எய்மே போய்க்கிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து வேலை பார்த்துக்கிருக்காரு அரசியலையா அப்படின்னு. பட் இருந்தாலுமே வந்து எல்லாருமே சொல்கிற ஒரே கருத்து, அவங்க அப்பா கூட சொல்கிற ஒரே கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்த முடிவு கரெக்டு, இருந்தாலும் கூட வச்சிருக்கிற ஆள் வந்து சரியில்லை, அதை மட்டும் அவர் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவரால் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாரோட கேள்வி அதுதான், என்னோடய தான் அதுதான். ஏன்னா புஷி ஆனந்த் ஸோ அவரோட வந்து இருக்கிறனால தான் அவரால் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு காரணமே. ஏன்னா அவருடைய இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, குப்பை அங்கேயே தான் கிடக்கும், அங்கேயே வந்து எடுத்து போடுவார். அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வந்து கண்ணாப்பின்னான்னு திட்டுவார். ஸோ எதுவுமே வந்து அவர் வந்து பண்ணுறது வந்து லாஜிக்கே இருக்காது. ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இவர் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வந்து வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து 2026 வந்து ஒரு எலெக்ஷனில் எல்லாருமே எல்லா அரசியல்வாதியுமே கதிகலையும் நிற்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட பவர் தாங்க. உண்மையாகவே வந்து அந்த மனுஷனுக்கு அவ்வளோ ஃபேன் பேசுங்க.
எவ்வளோதான் வந்து இவர் வந்து கீழே வந்து எல்லாரும் சொன்னாலும் இப்போ வந்து நம்பர் ஒன், அதாவது சமூகத்துக்குன்னு சொல்லியிருப்பார். அவர் ஒன்றும் பீக்கில் இல்லாமல் இல்லை, அதாவது படம் இல்லாமலாம் வந்து அரசியலுக்கு வரல. அந்த இடத்துல நம்பர் ஒன் இடத்துல இருக்கும்போது வெளியே வராரு. அதாவது வந்து அவர் நினச்சாருன்னா வருஷத்துக்கு 200 கோடி சம்பாதிக்கிறான். அது இல்லாமல் வந்து மக்களுக்கு தன்னை வளர்த்து விட்ட மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா பண்ணலாமே அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பார். உண்மையிலே வந்து அந்த ஒரு எண்ணம் தாங்க நம்ம தளபதி விஜய்கிட்ட வந்து எனக்கு பிடிச்சது, உண்மையிலே எனக்கு பிடிச்சது. ஸோ இப்போ கூட வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து எப்படி வேணால் நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஆளுங்க, எப்படி வேணால் வந்து யார் வேணால் இருக்கட்டும், ஆனால் எங்கள் தமிழ்நாட்டை வந்து எங்கள் அண்ணன் தான் ஆளணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க, உண்மையாக நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு டஃப் காம்படிஷன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்டாலின் ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் கருணாநிதியோட அந்த மகன் அவரோடய ட்ராவல் பண்ணது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸ்டாலின், அதாவது திமுக இன்னி வரைக்கும் ஆட்சியில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் போனதுக்கப்புறம் உதயநிதி கையில் இருக்குமா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் கிடையாதுங்க. ஏன்னா அவர் நடிக்க போனார், இவரோட வந்து திமுக அவங்களோட வந்து அவர் ட்ராவல் பண்ணவே கிடையாது. பட் ஸ்டாலின் அப்படி இல்லை, அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதியோடய ட்ராவல் பண்ணி வந்தார். கட்சி எல்லாமே வருகிறது அவருக்கு தெரியும், அதனால் ட்ராவல் பண்ணதுனால ஜெயிச்சார். பட் அது மாதிரி ஆப்போசிட்டும் இல்லை. ஸோ அதிமுக வந்து ரெண்டாக பிரிஞ்சு, ஸோ ஜெயலலிதாவுக்கு வந்து வாரிசு இல்லாதனால அது அப்படியே பிரிஞ்சதுனால அதில் வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து திமுக வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து அவங்களும் இவங்க தளபதி விஜய் வந்து பாஜக உள்ளே வராமல் இருக்கிறது வந்து நல்லது தான். ஸோ இவங்க 2 பேரில் ஒற்றுமைனா அது இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 2026 கண்டிப்பாக வந்து நம்ம தளபதி அண்ணாவுக்கு வந்து ஓட்டு கண்டிப்பாக உள்ள தான் செய்யும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை ஆளுது 2 கட்சியும் தான், அதாவது பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இது 2 தான் வந்து ஆளுது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு வர நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு புதிய கட்சி தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கும் போது தான் தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போய்க்கிருக்கு. 2026 அரசியல் நோக்கி தான் அந்த கட்சி பணியெல்லாம் போய்க்கிருக்கு. ஸோ அவரோட கடைசி படம் 69வது படத்தை நடத்ததுக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜய்க்கு வந்து இந்த அரசியலில் வந்து ஜெயிப்பாரா இல்லையாங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க ஓட்டு பண்ணி தான் ஆவாங்க. கண்டிப்பாக தளபதி விஜய்க்கு வந்து ஓட்டு விழும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலேயே சொல்ல போனால் செம ஃபேன் பேஸுங்க, உண்மையிலேயே வந்து செம ஃபேன் பேஸ், இதை மறுக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் ஏன் எல்லாருமே இப்போ கூட ஒரு நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பொண்ணுங்க வந்து அந்த சின்ன புள்ள வந்து எப்படி ஆடும், தளபதி விஜய் பாட்டை கேட்டோன்னா எந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து வைப் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்ல போனால் பேன் இந்தியா, அதாவது பேன் இந்தியா எல்லாருமே தெரியும். ஸோ அல்லு அர்ஜுன், பிரபாஸ் இவங்க எல்லாம் வந்து தெலுங்கு நடிகர்கள், ஆனால் வந்து பேன் இந்தியா ஸ்டாராக போயிருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன, இவன் நடித்த படங்கள் வந்து பேன் இந்தியாவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து டப்ட் பண்ணி அந்த அளவுக்கு வந்து கேஸ்டிங்கை உள்ளே வச்சு அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட்டில் எடுத்து ரிலீஸ் பண்ணி இவங்க எல்லாம் தெரிஞ்சாங்க. தமிழ், ஹிந்தியில், மலையாளத்தில் இவங்கெல்லாம் தெரிஞ்சாங்க. பட் தளபதி அப்படி கிடையாது, பேன் இந்தியா ஸ்டாரும் கிடையாது. இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இவருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஈவன் பாகிஸ்தான், ரஷ்யா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ, யுஏஇ, ஸோ இந்த மாதிரி பல நாடுகளில் வந்து நம்ம தளபதி விஜய் தெரியும். கேரளாவில் சொல்லவே வேணாம், அங்கே உள்ள மம்முட்டி, மோகன்லால் ஓப்பனிங்கை விட நம்ம தளபதி விஜய்க்கு வந்து ஓப்பனிங் அதிகங்க. ஸோ அங்கே உள்ள வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜயோட படத்தை தான் வாங்கி வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடி கட்டி பழக்கிறாரு கேரளாவில். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயே வந்து பிச்சு உதறிட்டார். தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லியோலாம் எவ்வளோ கலெக்ஷனுங்க, வேறு லெவல் கலெக்ஷன் ஆயிடுச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா சைடும் போக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம அல்லு அர்ஜுன் வந்து எந்த மாதிரி பாப்புலர் ஆகிட்டாரோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே வந்து தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பொக்கிஷங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் மாதிரி வந்து இனி காப்பி அடித்து தான் நிறைய பேர் வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து தெரியும், இவரை ட்ரை பண்ணி தான் வாராரு அவனால், ஆனால் அது முடியலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகை பற்றி உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான வேலை பண்ணால், அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி வந்து ஃபோன் பண்ணி சாரி கேட்டு அந்த வீடியோ டெலிட் பண்ண சொல்லுங்கன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். அதாவது வலைப்பேச்சில் சொல்லியிருப்பாங்க, இணையதள கூலிப்படைகளை வச்சு எந்த மாதிரி வந்து இன்டர்நெட்டில் வந்து அவங்க படத்தை வந்து பாப்புலராக இது பண்ணுறான் அப்படின்னு. பட் வந்து அந்த படம் அவ்வளோவா போகலை, அவருக்கு படம் போகாது, இனி அவனால் ஜெயிக்க முடியாது. ஸோ அதுக்கடுத்து நிறைய கட்ட நடிகர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கவின் வர ஆரம்பிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிகண்டன். ஸோ இந்த மாதிரி வந்து திறமையான நடிகர்கள் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் தளபதி விஜய் இடத்த பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு எய்மாக தான் இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம பிடிக்கணும் அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. சிம்பு இருக்கார், தனுஷ் இருக்கார், சூர்யா, ஸோ அஜித், ஸோ இவங்கெல்லாம் இருக்காரு. ஸோ ஆனால் இவர் வந்து வரலான்னு பார்க்குறாரு, பட் நடக்காது. ஸோ தளபதி இடம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி மட்டும்தான். எப்படியும் தளபதி சொன்னாரோ சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான்.
உலக நாயகனா ஒருத்தர் தான்னு. அதே மாதிரி தளபதினா அது நம்ம தளபதி விஜய் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கிடையாது, தளபதி விஜய் டு தலைவர் விஜய். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய கிராஃப்ட் எல்லாமே வந்து மேலே வளர்ந்துருக்கு. ஸோ வந்து இந்த வீடியோ நான் பண்ணது காரணமே வந்து ஒரு அண்ணனுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் வீடியோவாக இருக்கும் அப்படின்னா. ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அரசியல்வாதியாக மாறிடுவாங்க. நம்ம பசங்க சொல்கிற மாதிரி நம்ம சிஎம் வந்திருக்காருப்பா அந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ அண்ணா வந்து நீ பணம் நடிக்கணுமா வேணாமாங்கிறத கீழே உங்கள் கம்மலை சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து மாற்றம் தேவை. இருந்தாலும் வந்து அண்ணா வந்து கொஞ்சம் படம் நடித்தா நல்லா இருக்குங்கிறது என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். காலையில்